அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேஸ் எப்படி புக் பண்ணுறது, ஏற்கனவே புக் பண்ண கேஸோட ரீஃபில் ஹிஸ்ட்ரி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் ரிப்பேர் அப்படின்னா எப்படி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுறது ஏதாவது ரிப்பேர் அப்படின்னா பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கேஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பாரத் கேஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கேஸ் புக் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாரத் கேஸ் புக் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் பாரத் கேஸ் புக் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே லாகின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு லாகினுக்கு பாரத் கேஸில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் ஜென்ரேட் பண்ண சொல்லும். அதுதான் பின் நம்பர். எவ்ரி டைம் நீங்கள் ஆப் லாகின் பண்ணும்போது அந்த பின் நம்பர் போட்டு தான் லாகின் பண்ணணும். நான் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். இதில் குயிக் புக் அண்ட் பே அப்படின்னு வரும். நீங்கள் புக் பண்ணிட்டு பேமெண்ட் இமீடியட்டாக பண்ணிக்கலாம். அப்புறம் ரீஃபில் ஹிஸ்ட்ரின்னு வரும். சர்வீஸ் ரிக்வெஸ்ட், எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் வரும். ஸோ இப்போ குயிக் புக் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் போய்ட்டு புக் பண்ணுறது, கேஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக கேஸ் ஆஃபீஸில் போய்ட்டு புக் பண்ணுவீங்க, இல்லைனா டோல் ஃப்ரீ நம்பரில் புக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ குயிக் புக் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ சப்மிட் ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்குல்ல. ஸோ சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் புக் ஆகிடும். உடனே மேக் பேமெண்ட் அப்படின்னு வரும். ஸோ மேக் பேமெண்ட் போய்ட்டு நார்மலாக நீங்கள் எல்லா ஆப்லேயுமே பேமெண்ட் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது உங்களுக்கு புக் ஆகிடும். ஸோ இதுதான் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஃபில் ஹிஸ்ட்ரி. ஸோ ரீஃபில் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா ரீஃபில் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நீங்கள் கேஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க, எப்போ டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக் ஏதாவது உங்களோட கேஸ் ஸ்டவ் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு, உங்களோட சிலிண்டர் ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருக்குது, இல்லை ஏதாவது ஸ்மெல் வருது அப்படின்னா அது சரி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ரிக்வெஸ்ட் இதுக்குள்ளே போய்ட்டு மெக்கானிக் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு எமர்ஜென்சி சர்வீஸாக, மேண்டேட்ரியாக, இல்லை ஏதாவது மாற்றணுமா, அதுக்கேற்ற மாதிரி இது கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வருவாங்க. உங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். இதில் கேமரா கேலரின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் அப்லோட் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட். ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டுக்கு புது மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். பட் நான் இதை ட்ரை பண்ணதில்லை. டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி இதில் அப்லோட் பண்ணணும், எனக்கு இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அடுத்தது அது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஹெல்ப்லைன். ஸோ எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் டைரெக்டாக டயலிங் லிஸ்ட்டில் போயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு இதுதான். டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் மாற்றுறது, வேறு லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டு. இப்போது கரண்ட்லி ரெக்கார்டிங் இப்போ டைமிங் இந்த டயத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்போது இந்த ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த இதில் ஊற்றி வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஒரு 3 பார்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த பார்ஸில் கிளிக் பண்ணிங்க, பாரத் கேஸ் பக்கத்தில் இந்த 3 லைன் இருக்குது பார்த்திங்கன்னா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நோ யூர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டரோட டீட்டெயில்ஸ் வரும். அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் நேமு, பின்கோடு, இமெயில் அட்ரஸ் எல்லா கதையும் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே லிஸ்ட்டில் டாக் டு அஸ். ஸோ அதே ஃபோன் நம்பர், டைரெக்டாக ஃபோன் நம்பர் போய்ட்டுது.
கேஸ் பாரத் கேஸோட ஃபோன் நம்பர் போய்டுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஃபார் செகண்ட் சிலிண்டர். உங்களுக்கு இப்போ ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு சிலிண்டர் வேணும் அப்படின்னா ஸோ ரிக்வஸ்ட் ஃபார் செகண்ட் சிலிண்டர் கொடுத்துட்டு சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போய்டும். அடுத்தது ஆப்ட் அவுட் சப்சிடினா உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் 2 வச்சுருக்கீங்க, ஒன்று வேண்டாம் எனக்கு அப்படின்னீங்கன்னா ஸோ அது வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது கேன்சல் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரண்டர் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனே வேண்டாம், நான் வந்து வீட்டில் வேறு இடத்த வச்சுக்கிறேன், இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா சரண்டர் பண்ணி சரண்டர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர், உங்களோட லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி ஒழுங்காக டெலிவரி பண்ணுறாங்களா இல்லையா எப்படிங்கிறது அந்த ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இதில் போய்ட்டு ரேட்டிங் கொடுத்துக்கலாம். திருப்பி அதே லிஸ்ட்டில் செலக்ட் லாங்குவேஜில் இப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜ் கரண்ட்லி நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும், அந்த லாங்குவேஜ் போய்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு கரண்ட்லி இந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை, அதனால் இதில் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனலாக சேஃப்டி கிளிப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சேஃப்டி கிளிப் இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க ஒரு வீடியோவே கொடுத்துருக்காங்க என்னென்ன சேஃப்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி ஹிந்தியில் இருக்குது, भारत गैस आपको जानकारी देते हैं। एलपीजी सिलेंडर அடுத்து பேக் போய்டுங்க, அடுத்தது எக்ஸிட், அவ்வளோதான். ஸோ இதுதான் மொத்த டீட்டெயில்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான அதுதான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாரத் கேஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் 4 டிஜிட் பின் நம்பர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் கேஸ் புக்கிங் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.